அகில பாரத தலைவர் மரியாதைக்குரிய நிதின்ஜி அவர்கள் வந்திருந்தார்கள். மிக நல்ல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார்கள். முக்கியமான நிகழ்ச்சி ஜி ராம் ஜி திட்டத்தின் உண்மையான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். 100ற்கு மேற்பட்ட அந்த வேலைவாய்ப்பில் பயனடைந்த பெண்களிடம் விவாதம் செய்தார்கள். இதுதான் ஆரோக்கியமான ஒன்று. ஆனால் காங்கிரஸ் பேரை மாற்றினதுக்காக 125 நாள் ஆனதற்கு பின்பும் அதற்காக உண்ணாவிரதம் இருந்து ஆர்ப்பாட்டம் செய்து ஒரு நல்ல திட்டத்தை மக்களுக்கு கிடைக்காமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆக்கப்பூர்வமாக இன்று அகில பாரத தலைவர் அந்த தொழிலாளர்களிடமும் அந்த லேபரர்ஸ் என்று சொல்கின்ற அவர்களிடமும் அளவலாவி அவர்களுக்கான நல்ல வாய்ப்புகளை அவர்கள் தெரிந்து கொண்டு அவர்களை பாராட்டினார்கள். இதுதான் உண்மையான ஒரு திட்டம். ஆனால் காங்கிரஸை பொறுத்த மட்டும் இன்னைக்கு எப்படியாவது அவங்ககிட்ட இருக்கிற குழப்பத்தை திருப்பி வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு ஏதோ சொல்லிவிட்டு இருக்காங்கன்றது தான் எனது கருத்து. இல்லை, நான் இதுக்கு எதுக்கே பதில் சொல்லிட்டேன்ப்பா. முதலமைச்சருக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுகிறதுக்கு. அவர் திரைப்படத்துறையை சார்ந்தவர்கள் அவர் குடும்பத்திலே இருக்காங்க. ஒரு சென்சார் போர்டோட நடைமுறை என்னன்னு அவருக்கு தெரியும். ஆக இப்படி மக்களை திசை திருப்ப வேண்டான்றது எனது கருத்து. இல்லை, இதெல்லாம் இயல்பாக நடக்கிறதெல்லாம் இப்படி யூகங்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்பலை. இயல்பாக நடக்கிறது அதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னேன். ராகுல் காந்தி தெரிஞ்சு பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்களா? செல்வ பெருந்தகை கட்சிக்குள்ள கட்டுப்பாடு இருக்கா இல்லையா? உண்மையிலேயே இன்னைக்கு ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, அவங்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் நாங்கள் கூட்டு மந்திரி சபை கிடையாது அப்படின்னு. அதை பற்றி நாங்கள் ரொம்ப கவலைப்படலை. ஏன்னா 2026 அவங்க ஜெயிக்க போகிறதில்ல. தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்க போகிறதால அந்த குழப்பத்தை பற்றி நாங்கள் கவலையே படலை. இல்லை, அதெல்லாம் எங்கள் தலைவர்கள் சொல்வார்கள். நாங்கள் சும்மா நாங்கள் இன்னைக்கு தொண்டர்களாக போய் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம், அவ்வளவுதான்.